ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சூப்பராக இருக்கீங்க நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம கல்யாண வீட்டுக்கு போனாவே ஃபஸ்ட்டு கேட்குறது வத்த குழம்பு. அந்த கல்யாண வீட்டு சுவையை நம்ம வீட்டில் செய்ய போகிறோங்க. இதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்குங்க. அந்த வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அந்த சீக்ரெட் என்ன தெரியும். அதே மாதிரி நான் செய்கிற மாதிரியே செஞ்சிங்கன்னா அந்த வத்த குழம்பு கல்யாண வீட்டு வத்த குழம்பு டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி சூப்பராக இருக்குங்க. எப்படி செய்ய பார்ப்போம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு வெந்தயம் போட்டுக்கோங்க, சீரகத்தை ஒடிக்க விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வத்தல் எடுத்துக்கோங்க. அதாவது சுண்டக்காய் வத்தல், நான் மிதுக்கு வத்தல் தான் எடுத்து, உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த வத்தல் எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு வத்தல் இதில் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம், வரமிளகாய் போட்டுக்கோங்க, பூண்டு, கருவேப்பிலை போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அப்போ தாங்க இந்த வத்த குழம்புக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நான் ஏன் இதில் கொஞ்சோண்டு வத்தல் போடுறேன்னா அது உங்களுக்கு அதான் சொல்கிறேன். வீடியோ கடைசி பார்த்தா தான் உங்களுக்கு அந்த சீக்கிரம் தெரியும். இந்த கல்யாணத்தில் செய்கிறாங்க சமையல்காரங்களோட கேட்டு தாங்க இந்த ரெசிபியை செஞ்சுக்கிறேன். மறக்காமல் கண்டிப்பாக கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். 2 தக்காளி நான் அரைச்சி ஊற்றிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற மாதிரி வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டு பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜில் தண்ணி கொஞ்சம் சேர்த்து, ஏன்னா ஆல்ரெடி நம்ம தக்காளி அரைச்சி சேர்த்தனால அது சீக்கிரம் வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பை போட்டு நல்லா கொதிக்கட்டுங்க. கொதித்து கொஞ்சம் லைட்டாக வற்றணுங்க. அப்போ தாங்க இந்த வத்த குழம்பு எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு ஓரத்துலலாம் எண்ணெய் பிரியுது. இப்போ அந்த சீக்கிரட்டை பாருங்கள். மறக்காமல் பார்க்குறீங்க தானே, சீக்கிரம் பாருங்கள். அது இது மாதிரி செஞ்சிங்கன்னா தான் நீங்கள் கல்யாண வீட்டு வத்த குழம்பு அதே டேஸ்ட்டு வீட்டில் கிடைக்குங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் உங்களுக்கு என்ன தேவையான வத்தலோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டு அது நல்லா கருகக்கூடாதுங்க. கருகாமல் நல்லா அழகாக வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நல்லா வத்தல் வறுத்துருச்சு. இப்போ நான் அது கூட என்ன சேர்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள், அப்புறம் கொஞ்சோண்டு மல்லித்தூள், அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு மசாலா இருக்குங்க. நீங்கள் கமெண்ட்டில் வத்த குழம்புன்னு போடுங்க. அப்போ நான் உங்களுக்கு வத்த குழம்பு மசாலா ரெசிபி உங்களுக்கு வீடியோவை போடுறேன். அதை எல்லாம் சேர்த்து இது பண்ணி அதை தூக்கி தலையில் ஊற்றினா சும்மா கமன்னு கல்யாண வீட்டு வத்த குழம்பு ரெடிங்க. நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டன் நம்மளுக்காக தட்டி விட்றீங்க. நான் போடுற ரெசிபி தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் பார்த்துக்கலாம். பாருங்கள், அது ஊற்றணும் எப்படி தலைன்னு அந்த எண்ணெயோட மிதக்குது பார்த்தீங்களா. இதாங்க கல்யாண வீட்டு வத்த குழம்பு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாமே நல்லா வெந்துச்சு பார்த்தீங்களா, வெங்காயம், பூண்டு எல்லாம். அவ்வளோதான். எப்படிக்கு பாருங்கள். நல்லா அந்த வெள்ளை சோத்தில் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டு வத்த குழம்புக்கு அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஞாபகம் வந்துடுங்க. நான் அந்த டேஸ்ட்டுக்கு நீங்கள் எப்படி சமைச்சு பார்த்துட்டு மறக்காமல் நீங்கள் எனக்கு ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. யாருமே கமெண்ட் பண்ண மாட்டீங்க. சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்கள்.